சென்னை மந்தைவெளி பேருந்து பணிமனை மற்றும் முனையத்தில் 167 கோடியே 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள வணிக வளாகம் உள்ளிட்ட கட்டுமான பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டுவதோடு ஒக்கியம் மடுவில் கட்டப்பட்டுள்ள 4 வழி சாலை பாலத்தையும் திறந்து வைக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். பாரி கார்த்திக், இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமை செயலகத்தில் திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறையினுடைய சார்பில் சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனம் சார்பில் 167 கோடியே 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தற்போது மந்தைவெளி பேருந்து பணிமனை மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட பன்முக போக்குவரத்து மற்றும் வணிக வளாகத்திற்கான கட்டுமான பணிகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி வருகிறார். மேலும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் சார்பில் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராஜீவ்காந்தி சாலை ஒக்கியம் வடிவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 4 வழி சாலை பாலத்தையும் தற்போது பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி மேலாக திறந்து வைக்கிறார். தமிழக முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளும் நவீனப்படுத்தல், மேலும் புதிய சாலைகளை செப்பனிடுதல், தொடர்ச்சியாக மக்களுடைய கோரிக்கை ஏற்று தேசிய மற்றும் மாநில அளவில் இருக்கக்கூடிய சாலைகளை புதுப்பித்தலும், மேலும் இருக்கக்கூடிய புதிய வகை பாலங்களை அறிமுகம் செய்வதிலும் உள்ளிட்ட திட்டப்பணிகள் சார்பில் தமிழ்நாடு அரசினுடைய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னை மாநகரத்திற்குட்பட்ட திட்டப்பணிகள் துறையினுடைய சார்பில் அங்கு இருக்கக்கூடிய பாலங்களை மேம்படுத்துதலும், புதிய சாலைகளை அகலப்படுத்தலும், பேருந்து நிலையங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதும் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.